பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்திய சமச்சீர் கல்வித் திட்டம் தொடர்பான வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் 10 நாட்களுக்குள் சமச்சீர் கல்வித் திட்டத்தை தமிழகத்தில் அமுல்படுத்த வேண்டுமென்று உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட இந்த சமச்சீர் கல்வித் திட்டம் முதல் கட்டமாக 1ஆம் மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் சமச்சீர் கல்வித் திட்டம் அமுலாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் திமுக அரசின் சமச்சீர் கல்வித் திட்டம் தரமானதாக இல்லை என்று கூறிய தமிழக அரசு இத்திட்டத்தை நடப்பாண்டில் அறிமுகப்படுத்துவதில்லை என்று முடிவெடுத்து இது தொடர்பாக சட்டசபையில் சட்ட திருத்தமும் கொண்டு வந்திருந்தது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் தமிழக அரசின் சட்ட திருத்தத்திற்கு தடை விதித்தது. மேலும் நடப்பு ஆண்டிலேயே அனைத்து வகுப்புகளுக்கும் சமச்சீர் கல்வித் திட்டத்தை அமுல்படுத்துமாறும் அது உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் 1ஆம் மற்றும் 6ஆம் வகுப்புகளில் சமச்சீர் கல்வித் திட்டம் தொடர வேண்டும், மற்ற வகுப்புகளில் அமுல்படுத்துவது குறித்து குழு அமைத்து ஆய்வு செய்ய உத்தரவிட்டது. அதன்படி தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் தேவேந்திரநாத் சாரங்கி தலைமையில் குழு அமைத்து ஆய்வு நடத்தப்பட்டது. இந்த ஆய்வறிக்கையின் அடிப்படையில் விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் சமச்சீர் கல்வித் திட்டத்தை நடப்பாண்டில் தொடர வேண்டுமென தீர்ப்பளித்தது. இதையடுத்து இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கில் தமிழக அரசு தரப்பு, பெற்றோர் தரப்பு மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் தரப்பு என முத்தரப்பின் வாதங்கள் நடந்தன. இந்த நிலையில் இன்னும் 10 நாட்களுக்குள் சமச்சீர் கல்வித் திட்டத்தை தமிழகத்தில் அமுல்படுத்த வேண்டுமென்று தீர்ப்பு வெளியானது. நம்மவர் பலருக்கும் இந்த சமச்சீர் கல்வித் திட்டம் என்றால் என்னவென்று தெரியாது. சமச்சீர் கல்வி என்பது என்ன? தமிழ்நாட்டில் நடப்பில் பலவிதமான கல்வி முறைகள் அமலில் இருக்கின்றன. 1 ஸ்டேட் போர்டு கல்வி முறை, 2 மெட்ரிகுலேஷன் கல்வி முறை, 3 சிபிஎஸ்இ கல்வி முறை, 4 ஆங்கிலோ இந்தியன் கல்வி முறை, 5 ஐசிஎஸ்இ கல்வி முறை, 6 சர்வதேச பாடசாலைகளுக்கான கல்வி முறை என்று பல கல்வி முறைகளில் பள்ளிக்கூடங்கள் செயல்படுகின்றன. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான பாடத்திட்டம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுவாக இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் அந்த மாநிலத்தின் ஸ்டேட் போர்டு கல்வி திட்டமும் மத்திய அரசின் சிபிஎஸ்இ கல்வி திட்டமும் தான் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இத்தனை விதமான பாடத்திட்டங்கள் இருக்கின்றன. இதில் எண்ணிக்கையில் அதிகம் இருப்பவை ஸ்டேட் போர்டு பள்ளிகளாகும். அதற்கு அடுத்ததாக மெட்ரிக் பள்ளிகள் இருக்கின்றன. தமிழ்நாட்டில் 10,461 மெட்ரிக் பள்ளிகள் இருக்கின்றன. இவை அனைத்தும் தனியார் முதலாளிகளுக்கு சொந்தமானவை. அரசு பள்ளிக்கூடங்களின் தரமின்மை, ஆங்கில வழி கல்விக்கு இருக்கும் மோகம் இவற்றை மூலதனமாக வைத்துத்தான் மெட்ரிக் பள்ளிகள் வர்த்தகம் நடத்துகிறது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மெட்ரிக் பள்ளிகள் அதன் பிறகு அரசியல்வாதிகளுக்கு பணங்கொழிக்கும் வர்த்தகமாக மாறிப்போயிற்று. இப்போது தமிழ்நாட்டில் விஜயகாந்த் முதல் செங்கோட்டையன் வரை, நந்தம் விஸ்வநாதன் முதல் பொன்முடி வரை, வீரபாண்டி ஆறுமுகம் முதல் தம்பித்துரை வரை அனைத்து அறியப்பட்ட அரசியல்வாதிகளுக்கும் பள்ளியோ கல்லூரியோ இருக்கிறது. பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு இதுதான் நிரந்தர வருமானத்துக்கான ஊற்று. இந்த நிலையில்தான் கடந்த திமுக ஆட்சியில் 2006ஆம் ஆண்டு சமச்சீர் கல்வி குறித்து ஆராய்வதற்கான முத்துக்குமரன் கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்த கமிட்டி சமமான பாடத்திட்டம், தனியார் பள்ளிகளுக்கு இணையான உட்கட்டமைப்பு வசதிகள், முறையான கட்டிடங்கள், மாணவர் விகிதத்துக்கு ஏற்ப ஆசிரியர்களின் எண்ணிக்கையை முறைப்படுத்துவது என்பன உள்ளிட்ட 108 பரிந்துரைகளை முன்வைத்தது. இதில் 4 பரிந்துரைகளை மட்டும் உடனடியாக ஏற்றுக்கொண்ட திமுக அரசு அதன் துவக்கமாக சமமான பாடத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்தது. இதன்படி ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைத்து பள்ளிகளிலும் ஒரே பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்காக கல்வியாளர்களையும் எழுத்தாளர்களையும் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் சமச்சீர் கல்விக்கான பாடத்திட்டத்தை உருவாக்கினார்கள். 200 கோடி ரூபாய் செலவில் புத்தகங்களும் அச்சடிக்கப்பட்டுவிட்டன. கல்வித்துறையின் இணையதளத்தில் இந்த புத்தகங்களை இலவசமாக மின்னிறக்கம் செய்து கொள்ளவும் வசதி செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் தேர்தலில் ஜெயலலிதா வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததும் சமச்சீர் கல்விக்கு எதிரான நபர்கள் அதற்கு ஆப்படிக்க வைத்தனர். ஒரே மாதிரியான கல்வியெல்லாம் சரிப்படாது, மக்களுக்கு வேறு தெரிவுகள் வேண்டும், எந்த கல்வி முறையில் தமது பிள்ளைகளை படிக்க வைப்பது என்பதை தேர்ந்தெடுக்க பெற்றோருக்கு உரிமை உண்டு, இதை ஒரு மனித உரிமை போலவே சிலர் பேசுகின்றனர். கல்வி என்பது கத்தரிக்காய் வர்த்தகம் அல்ல, அது அடிப்படை உரிமை.
அது அனைவருக்கும் சமமாகத்தான் வழங்கப்பட வேண்டும். திமுக அரசு கொண்டு வந்த சமச்சீர் பாடத்திட்டத்தில் சில குறைகள் அல்லது ஏராளமான குறைகளே இருக்கலாம். ஆனால் அவற்றை களைந்துவிட்டு சமச்சீர் கல்வியை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அதை ஒரு காரணமாக காட்டி திட்டத்தையே நிறுத்தக்கூடாது என்பது பல கல்வியாளர்களின் கருத்து. சமூக நீதியை விரும்பும் சக்திகளின் கருத்தும் இதுவாகத்தான் இருக்க முடியும். இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் இந்திய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டது.